நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவி ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃபிஷ் வச்சு, அதாவது கருவாடு வச்சு ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த காயெல்லாம் போட்டு நம்ம செய்யும் போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துறோன்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு வந்து எனக்கு துண்டு கருவாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே துண்டு கருவாடு தான் கிடச்சிது பாருங்கள். இதை நல்லா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த காயெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்குறோம். அப்புறம் நம்ம இதை வறுத்து அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறேன், 2 தக்காளி எடுத்துருக்குறேன், ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துருக்குறேன், கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ இந்த 4ஐயுமே நம்ம வதக்கி அரைக்கணும். அப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை. புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரு பச்சை மிளகாயும் ஒரு ரெட் சில்லியும் வச்சுருக்கேன். வாங்க இப்போ இதெல்லாம் வதக்கலாம். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு ரெண்டுமே இது ஒன்றா சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வந்ததும் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா இந்த 2 பழம் எடுத்துருக்கேன். இந்த 2 பழம் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு தோல் துருங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சுட்டுலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி எடுத்துருக்கேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் எடுத்துருக்குறோம். பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெட்டி வச்ச காயில் இது சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 2 மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சு மசாலா இது சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மசாலாவில் இது சேர்த்துட்டு மிக்ஸி கழுவி ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும், அது இது கூட நான் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம இதில் கருவாடு சேர்த்துட்டு நமக்கு வந்து தேவையான அளவு தண்ணி, ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால குழம்பு வந்து எப்படி இருந்தாலும் கெட்டி ஆயிடும். அதனால் இது கூட வந்து நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவாடு இது கூடயே போட்டுக்கலாம். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கம்மியாக தான் இருக்குது, ஆனால் வந்து கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்டில் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே அளவாக இருக்குது. நம்ம தண்ணி மட்டும் அது 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் எப்படி 10 நிமிஷம் வேகணும் இல்லையா, அதுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணி 2 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். இது குழம்பு நல்லா கொதித்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். குழம்பு கொதிக்கும்போது நம்ம இந்த கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. காய்களும் வெந்துருச்சு. எல்லா காயுமே நிமிஷம் டைம் கொடுத்தா போதும், காய்கள்லாம் வெந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் ஏன் போட்டு செய்கிறோன்னா, கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால காய்கறி போடும்போது அந்த உப்பு வந்து காய்கறியெல்லாம் உறிஞ்சிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் காய்கறி அதிகமாக போடுறது. இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இது 2-3 நாளுங்கிறது 1 வாரம் கூட வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இனி நிறைய வெரைட்டி இந்த கருவாடு வச்சு செய்யலாம். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.